ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கால வந்து ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரோட்டீன் பவுடரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ரோட்டீன் பவுடரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில தப்பான கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது ப்ரோட்டீன் பவுடரை பற்றி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனர் அந்த மாதிரி எந்த கோர்ஸும் பண்ணதில்லை. பட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு 18 வயசுலேருந்து ஜிம் பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷத்துக்கு மேலே நான் ஜிம் பண்ணுறேன். ஸோ நானும் ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், அதோட பெனிஃபிட்டு, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இருக்க சில பேர் நிறைய பேருக்கு பயம் இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோட்டீனோட மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா மசில் க்ரோத். ஸோ மசில் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரு, ஸ்கின்னு, ஈவன் நெயிலுக்கு கூட பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ப்ரோட்டீன் ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.6 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுது. அதாவது நம்ம பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு இன்ட்டு 1.6 கிராம். ஸோ நான் வந்து ஒரு 80 கிலோ இருக்கேன் அப்படின்னா 80 இன்ட்டு 1.6 அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு 128 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுது நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு. இதுவே அத்லட்டிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் இன்னும் அவங்க கொஞ்சம் ஹெவியாக உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிராம்லேருந்து 2.5 கிராம், அதாவது 80 கிலோ இருக்காங்கன்னா 160 கிராமில் மேலே தேவைப்படும். ஜிம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களோட அதிகமாக அவங்க உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ ஹெவி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மசில்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டேமேஜ் ஆகுது. ஸோ டேமேஜ் ஆன மசிலை ரிப்பேர் பண்ணணும்னா ஸோ அதுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களோட அதிகமாக, அதாவது பாடி வெயிட் 1 கிலோக்கு 2லேருந்து 2.5 கிராம், அதாவது 80 கேஜி இருக்காங்கன்னா 160 கிராம் மேலே ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் ஃபுட்டுலேருந்து நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுக்க பார்க்கணும். ஸோ சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னல், அது வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம் ஒரு ஸ்கூப்பில் 25 கிராம் ப்ரோட்டீன் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ நம்ம ஒரு ஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 ஸ்பூன் 50 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அதை தவிர்த்து நம்ம ஃபுட்டுலேருந்து எடுக்க பார்க்கணும். முடியாத பட்சத்தில் ப்ரோட்டீன் பவுடர் மூலியமாக நம்ம அடிஷ்னல் சப்போர்ட்டாக அதுலேருந்து நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக ப்ரோட்டீன் பவுடர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ப்ரோட்டீன் பவுடர்னா பால்லேருந்து பன்னீர் எடுக்கும் போது ஒரு லிக்யூடு ஒன்று வெளியே கிடைக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூடை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து அடிஷ்னலாக ஃப்ளேவர் எல்லாம் கலந்து டைஜஸ்ட் என்ஜைம்லாம் கலக்கிறது தாங்க ப்ரோட்டீன் பவுடர். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது மில்க்குங்க. ஸோ ப்ரோட்டீன் பவுடரில் இருந்து மட்டும்தான் நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை. நம்ம நார்மல் ஃபுட்டில் இருந்தும் நம்ம ஈஸியாக ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்க முடியும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நான் வெஜிடேரியன் ஃபுட்லேருந்து நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீனை எடுத்துக்க முடியும். 100 ml மில்கில் பார்த்தீங்கன்னா 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு முழு எக்கில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4.5 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். 100 கிராம் பன்னீர் எடுத்தோன்னா அதில் 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். 100 கிராம் சோயாவில் பார்த்தீங்கன்னா 36 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. 100 கிராம் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா 17 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். 100 கிராம் வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா 26 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். 100 கிராம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா 26 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். 100 கிராம் பீஃபில் பார்த்தீங்கன்னா 26 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுட்டில் இருந்தும் நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் பவுட்ரு யார் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு செய்ய நேரம் இல்லை, ஸோ ஈஸியாக ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும். அது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஒரு பாலில் பவுட்ரு கலக்கி குடிச்சிட்டோன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரு 26 கிராம் ப்ரோட்டீன் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அவங்களுக்கு தான் ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் ஆகும். ப்ரோட்டீன் பவுடரால் கிட்னி இஷ்யூ எதுனா வருமானு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோட்டீன் பவுடர் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, அதையே கலக்கி குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் பார்த்திங்கன்னா பேசிக்காக மில்க்கு தாங்க. ஸோ அதுக்கும் கிட்னி ப்ராப்ளத்துக்கும் இந்த சம்மந்தம் இல்லை. பட் ஆல்ரெடி நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுன்னா ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறது டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். பட் வந்து மேக்ஸிமம் நம்ம நார்மல் ஃபுட்லேருந்து எடுக்கிறது ரொம்ப சேஃபாக நம்ம ப்ரோட்டீன் நம்ம உடம்புல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துட்டாலே பாடி பில்ட் ஆகிடுமா, மசில் பில்ட் ஆகிடுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ராப்பர் ஒர்க் அவுட் இல்லைன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தாலுமே நம்மளால் பாடி பில்ட் பண்ண முடியாது. தேவையில்லாத சதை தான் நம்ம உடம்பு சேரும். ஸோ நல்லா சத்து நிறைந்த ப்ரோட்டீன் ஃபுட்டு டெய்லி நம்ம டயட்டில் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, வீட்லேயும் நம்மளால் முடிஞ்ச ஒர்க் அவுட் பண்ணலாம். ஹெவியாக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 ஸ்பூன் ப்ரோட்டீன், ஸோ 50 கிராம் ப்ரோட்டீன் பவுடர் மூலியமாக ப்ரோட்டீனும் பேலன்ஸ் வந்து நமக்கு தேவையான ப்ரோட்டீனை நார்மல் ஃபுட்டில் இருந்தும் நம்ம பேலன்ஸ் பண்ணனாலே போதும், பாடி பில்ட் பண்ணலாம். தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 8 மணி நேரம் தூங்குறது ரொம்ப முக்கியம். பாடிக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு இருக்கணும், அது பாடி பில்ட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் பவுடரை பற்றியும், ப்ரோட்டீன் பவுடர்னால் என்னன்றதை பற்றியும் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் பவுடர்னால் பயப்பட தேவையில்லை, அது வந்து நார்மல் மில்க்கு தான். ஸோ தேவைப்படுறவங்க அளவாக எடுத்துக்கங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிட்னிக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது கிட்னி ஸ்டோன், ஸோ கிட்னி இஷ்யூ எதுனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான ப்ரோட்டீனை ஃபுட்டு மூலியமாகவும் ப்ரோட்டீன் பவுடர் மூலியமாகவும் சேஃபாக எடுத்து நல்லா பாடி பில்ட் பண்ணி நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ்ங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். அந்த வீடியோவை கூலாக ஃப்ரீயாக பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.